நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மென்சுரேஷன் ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அளவியல், சரியா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது இல்லாமல் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுற சாப்டர் இது தான், சரியா? இதை தான் நான் சொல்ல போகிறேன். ஈஸியாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று 2Dன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று 3D. அது என்ன 2D 3D பார்த்தீங்கன்னா, 2Dனா 2 டைமென்ஷன், ரெண்டு டைமென்ஷன் இருக்காங்க. ஒன்று லென்த்து, இன்னொன்று பிரெத்தாக இருக்கும், சரியா? இது 2 டைமென்ஷன்ஸ். அதுதான் 2D. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். இப்படி இந்த கிராஃபில் சொன்னோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். 3Dங்கிறது எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸு, இசட் ஆக்சிஸ் முப்பரிமாணமும் இருக்கும். அதாவது லென்த்து, பிரெத்து அண்ட் ஆல்சோ ஹைட்டு கூட இருக்கும். இதுதான் ஒரு சிம்பிளாக தான் புரிஞ்சுக்கோங்க. ரொம்பலாம் இதுக்குள்ளே போக வேணாம். 2D 3D என்னன்னா ரொம்ப இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேணாம். சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும். 2Dனா 2 டைமென்ஷன், 3Dனா 3 டைமென்ஷன், அவ்வளோதான். 2Dனா லென்த்து பிரெத்து மட்டும் தான் இருக்கும். 3Dக்கு ஹைட் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 2D தான் பார்க்க போகிறோம். 2Dயில் எந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா, நாற்கரம் குவாட்ரிலேச்சர். அது என்ன நாற்கரம் குவாட்ரிலேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாற்கரம்னா 4 பக்கங்கள் இருந்தால் அது நாற்கரம், அவ்வளோதான். குவாட்ரிலேச்சர்னா குவாட்னா 4, அதுதான் லேச்சுரல். 4 சைட்ஸ் இருந்தாவே அது நாற்கரம். அதில் என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஒரு நாற்கரம் தான், ரெக்டாங்கிள் ஒரு நாற்கரம் தான், ட்ரப்சியம் நாற்கரம். அதாவது ட்ரப்சியம்னா சரிவகம் சொல்லுவாங்க, இணைகரம் ஒரு பேரலோகிராம் சொல்லுவாங்க, ராம்பாஸ் சாய் சதுரம் சொல்லுவாங்க. இது எல்லாமே இதில் வரும், நாற்கரத்தில் வரும். அதாவது எல்லாத்துக்குமே 4 சைடு தான் இருக்கேன். 4 சைடு இருந்தாவே இது நாற்கரம் தான், சரியா? அப்போது ஃபஸ்ட்டு டைப்பு இதை தான் பார்க்க போகிறோம். இது என்ன, இது என்ன பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இது என்ன சதுரம், இது என்ன செவ்வகம் அப்படின்னு சொல்லிடுவோம், சரியா? அதாவது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ 4-5 கிளாஸ்கிட்ட போகும். ஒரு கிளாஸில் போட்டு அப்படியே திணிச்சு ஏதோ குளறிலாம் வைக்க எனக்கு மனசு வரல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாற்கரம். அதை தான் பார்க்க போகிறோம். நாற்கரத்தில் ஒரு 5-6 டைப் இருக்குது, அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம், சரியா? நெக்ஸ்ட் இதில் முக்கோணம் பார்க்கலாம், ட்ரையாங்கிள், அடுத்தது சர்க்கிள், அது ஃபுல்லாக படிச்சிடும். அடுத்து 2D முடிச்சுட்டு அதுக்கு 3D போகும், சரியா? அப்போது இதைய சதுரம் சொல்லணும், இதைய செவ்வகம் சொல்லணும், சரியா? சதுரம்னா எல்லா பக்கங்களும் சமமாக இருந்தால், அதாவது இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த பக்கமும் 5 சென்டிமீட்டர் இருக்கணும், இந்த பக்கமும் 5 சென்டிமீட்டர் இருக்கணும், இந்த பக்கமும் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்போ இது சதுரம். எதிர் பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா, இங்கிட்டு 10 சென்டிமீட்டர், இங்கிட்டும் 10 சென்டிமீட்டர், இங்கிட்ட 5 சென்டிமீட்டர், இங்கிட்ட 5 சென்டிமீட்டர் அப்படி இருந்தால் இது என்னது? செவ்வகம். அப்போது இது பேர் சதுரம் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்கொயர். இது பேர் செவ்வகம் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ரெக்டாங்கிள் சொல்லுவாங்க, சரியா? அப்போது 2Dயை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எதை பற்றி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, மேக்ஸிமம் பரப்பளவு, ஏரியா, ரெண்டு ஒன்று தான். இதை பற்றி கொஸ்டின், இது என்னன்னு தெரியும். அதே மாதிரி சுற்றளவு, பெரிமீட்டர், இது 2 ரொம்ப முக்கியமானது. 3வது என்னன்னா டயகனல், மூலை விட்டம் சொல்லுவாங்க, சரியா? இந்த 3 ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கும், சரியா? இப்போ அதுக்கு முன்னாடி பரப்பளவுனா என்னென்னு தெரியணும், சுற்றளவுனா என்னென்னு தெரியணும், மூளை விட்டோம்னா என்னென்னு தெரியணும், சரியா? பரப்பளவுனா ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க. வீடு கட்டி இது ஒரு ரூம்னு வச்சுக்கோங்க. இந்த ரூமில் டைல்ஸ் போடுவீங்க. எங்கே போடுவீங்க டைல்ஸு? இப்போ செவத்துலலாம் போடுறாங்க, அதை சொல்லலை. தளத்தில் தான் மேக்ஸிமம் டைல்ஸில் போடுவாங்க, சரியா? அப்போது டைல்ஸ் போடுற பகுதிகளெல்லாம் பரப்பு, அதான் பரப்பளவு, சரியா? பரப்புங்கிறது இதெல்லாம் பரப்பு, இதுதான் பரப்பளவு. இந்த பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இதில் எத்தனை கட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எல்லாத்தையும் வரிசையாக எண்ணுவீங்களா? எண்ண மாட்டிங்களா? என்ன பண்ணுவீங்க?
1 2 3 4 5 அது மாதிரி இங்கே 1 2 3 4 5 அப்போ இங்கிட்ட 5 இருக்குது இங்கிட்ட 5 இருக்குது ரெண்டையும் பெருக்கி செய்ய 25 கட்டை இருக்குன்னு சொல்லுவீங்க ரைட் அப்படின்னா சொல்லுவீங்க ஒன்றுன்னா என்ன மாட்டாங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சவங்க எப்படி செய்வாங்க இங்கிட்ட 5 கட்டை இருக்குது இங்கிட்ட 5 இருக்கிறதுக்கு ரெண்டையும் பெருக்கிடுவாங்க அதுதான் பக்கம் இன்ட்டு பக்கம் ரெண்டையும் பெருக்குனா அதோட பரப்பளவு இதையும் பெருக்குனா இதில் உள்ள கட்டை எல்லாமே தெரியுதா எத்தனை கொண்டையும் தெரியுதா அதே கான்செப்ட் தான் இது பக்கம் இந்த பக்கம் ஏனா எல்லா பக்கமும் ஏ தான் அப்போ பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் அப்போ ஏ இன்ட்டு ஏ இட் இஸ் ஏ ஸ்கொயர்டு அப்போது ஒரு கொஸ்டினில் என்ன மெயினாக பார்க்கணும் என்ன ஷேப்பு சரியா அப்போ ஷேப்புங்கிறப்போ இப்போ ஸ்கொயர் தான் ஷேப்புன்னு வந்துச்சுன்னா ஸ்கொயர் ஷேப்பு அப்போ எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ ஒரே ஒரு இதுதான் வரும் ஏங்கிற இது மட்டும்தான் வரும் ஏன்னா என்னது பக்கத்தின் அளவு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ பரப்பளவுனா பக்கம் இன்ட்டு பக்கம் சரியா பக்கம் இன்ட்டு பக்கம் எதுக்கு போடுறோம் இந்த கான்செப்ட் புரியுதா இதுக்குள்ளே எல்லாத்தையும் என்னணும்னா இந்த பக்கம் எத்தனை இந்த பக்கம் எத்தனை ரெண்டையும் பெருக்கி போட்டால் உள்ளக்குள்ள எல்லாமே தெரிஞ்சு போயிடும்ல அதே கான்செப்ட் தான் இருக்கும் சரியா அது பரப்பளவு சுற்றளவுனா ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க இடம் வாங்கி இடத்த சுற்றி வேலி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அளப்பீங்க ஒரு குறுக்கு முழுக்க அளப்பீங்களா இல்லை என்ன பண்ண அளப்பீங்க இதுலேருந்து இது எவ்வளோ இதுலேருந்து இது எவ்வளோ இதுலேருந்து இது எவ்வளோ இதுலேருந்து இது எவ்வளோன்னு தானே அளப்போம் அதான் சுற்றளவு இப்போ சுற்றளவுனா சுருக்கமாக தெரிஞ்சுக்கோங்க வேலி போடுறதுன்னு நான் வச்சுக்கோங்க சரியா பரப்பளவுனா உள்ளக டைல்ஸ் போடுறதுன்னு நான் வச்சுக்கோங்க சரியா அப்போ சுற்றளவு இதுலேருந்து எவ்வளோ அளவு இதுலேருந்து எவ்வளோ அளவு இதுலேருந்து எவ்வளோ அளவு இதுலேருந்து அப்போது ஒரு பக்கத்தோட அளவு தெரியும் ஏ அப்போது எல்லா பக்கமும் சமமாக இருந்தால் தான் அது சதுரம் அப்போ எல்லா பக்கமும் எத்தனை ஏ இருக்குது 1 2 3 ஏ 4 ஏ இருக்குது அப்போது 4 ஏ சரியா ஏங்கிறது பக்கத்தின் அளவு ஒரு பக்கத்தில் அளவு ஏ அப்போ 4 பக்கம் இருக்குது அப்போ சுற்றளவு 4 ஏ பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம் ஒரு பக்கத்தின் அளவு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா மூளை விட்டங்கிறது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் நம்மளுக்கு பித்தாகரஸ் தீரம் படிச்சிருப்போம் அந்த பித்தாகரஸ் தீரம் நான் வச்சுருந்தா போதும் சரியா மூளை விட்டங்கிறது ஒன்றும் இல்லைங்க இந்த இதுலேருந்து இந்த மூளைக்கும் உள்ள விட்டம் தான் மூளை விட்டம் இந்த மூலையிலேருந்து இந்த மூளை இல்லைன்னா இந்த மூலையிலேருந்து இந்த மூளை இதான் மூளை விட்டம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மூளை விட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த ட்ரையாங்கிளை மட்டும் அப்படியே வெட்டி எடுத்துடுறேன் இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கா இந்த முக்கோணத்தை மட்டும் அப்படியே வெட்டி எடுத்தாச்சு இதோட அளவு என்னது ஏ இதோட அளவும் சேம் தானே ஏ அப்போ நம்மளுக்கு தேவை இதோட அளவு தானே அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது எப்போயுமே என்ன டிகிரி 90 டிகிரி இதெல்லாம் 90 டிகிரியாக இருந்தால் தான் அது ஸ்கொயர் சரியா எல்லாமே 90 டிகிரியாக இருந்தால் தான் அது ஸ்கொயர் அப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரம் போடுவோம்ல இப்போ ஏபிசி நம்மளுக்கு தேவை ஏசி ஸ்கொயர்டு தேவைன்னா என்ன பண்ணுவோம் ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு போடுவோம் ஏசி ஸ்கொயர் வேணும்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்போ நம்மளுக்கு தேவை ஏபியோட வேல்யூ என்னது ஏ இட் இஸ் ஏ ஸ்கொயர் பிசியோட வேல்யூ என்ன ஏ இட் இஸ் ஏ ஸ்கொயர் அப்போது 2a ஸ்கொயர் இது எதோட வேல்யூ ஏசி ஸ்கொயரோட வேல்யூ இப்போ ஏசி ஸ்கொயரோட வேல்யூ 2a ஸ்கொயர்டுனா நம்மளுக்கு தேவை ஏசியோட வேல்யூ தானே அப்போ அந்த செட் ரூட் எடுத்தோம்னா 2a ஸ்கொயர்ட் அப்போது 2 வெளியே எடுக்க முடியாது ஏயை வெளியே எடுக்கலாம் அப்போது a இன்ட்டு √2 அப்போது மூளை விட்டத்தோட வேல்யூ என்னது a இன்ட்டு √2 மூளை விட்டத்துக்கு இது மட்டும் சிம்பிளாக அதை படிச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்போது சதுரம் அப்படின்னா ஒரே ஒரு இது தான் ஏ மட்டும்தான் வரும் ஏன்னா என்னது பக்கத்தின் அளவு பரப்பளவுனா பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ ஸ்கொயர் சுற்றளவுனா என்னது எல்லா பக்கத்தையும் கூட்டி போடணும்னு அவங்க வச்சுக்கோங்க எல்லா பக்கம் ஒரு பக்கம் ஏன்னா மொத்தம் 4 பக்கம் இருக்குது 4a மூளை விட்டங்கிறது ஏ இன்ட்டு √2 அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சரியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பக்கத்தின் அளவு 5ன்னு வச்சுக்கோங்க பக்கத்தின் அளவு 5 அப்போ பரப்பளவு எவ்வளோ ஏரியா பரப்பு எவ்வளோ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் ஏக்கு பதிலாக 5 போட்டோம்னா 5 ஸ்கொயர் 25 சரியா சுற்றளவுங்கிறது 4a இப்போ ஏக்கு பதிலாக 5ன்னு போட்டோம்னா 4 5 20 ஒரு பக்கத்தில் உள்ள 5னா 4 பக்கத்துக்கு 4 × 5 20 அடுத்தது மூளை விட்டம் டயகனல் ஏ இன்ட்டு √2
இப்போ ஏயோட வேல்யூ 5, இப்போ 5 × √2 அவ்வளோதாங்க. இது ஸ்கொயருக்குரியது, சதுரத்துக்குரியது. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் செவ்வகம், ரெக்டாங்கிள். அதான் ரெக்டாங்கிள்னால் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். அதாவது இது பேர் நீளம் சொல்லுவாங்க, லென்த்து இங்கிலீஷில் எல்லுன்னு நோட் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த பக்கம் பிரெத்து, அகலம் சொல்லுவாங்க, லென்த்து பிரெத்து. சரியா? நான் ஆல்ரெடி சொன்னது தான், அதே கான்செப்ட் தான் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் பெருசாக சொல்ல போகிறது கிடையாது. என்ன சொல்ல போகிறேன், பரப்பளவுனா என்னது, பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது லென்த்து இன்ட்டு பிரெத்து. அப்போது எல் இன்ட்டு பி, அவ்வளோதான், சுருக்கமாக முடிச்சுக்கோங்க. இங்கே பரப்பளவு என்ன போட்டோம், ஏ இன்ட்டு ஏ, பக்கம் இன்ட்டு பக்கம். அதே மாதிரி லென்த் இன்ட்டு பிரெத்து. சுற்றளவு என்ன பண்ணோம், ஒரு பக்கம் ஏ இருக்குது, அப்போ 4 பக்கம் 4 ஏன்னு போட்டோம். ஆனால் இங்கிட்ட என்ன இருக்குது, 2 பக்கம் தான் சமமாக இருக்குது. அப்போ இந்த பக்கம் எல்லுனா இந்த பக்கம் எல், இந்த பக்கம் பின்னா இந்த பக்கமும் பி, எதிர் பக்கங்கள் சமமும் நம்ம படிச்சிருக்கோம். அப்படி தான் செவ்வகம். சரியா? அப்போது எத்தனை எல் இருக்குது, 2 எல் இருக்குது. அப்போ 2 எல்லை கூட்டியாச்சு. ப்ளஸ் எத்தனை பி இருக்குது, 2 பி இருக்குது, 2 பியை கூட்டியாச்சு. அப்போ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது, 2 காமனாக எடுத்தோம்னா எல் ப்ளஸ் பி, 2 × எல் ப்ளஸ் பி. இதுக்கு மூளை விட்டோம்னா இங்கேருந்து இதுக்குள்ள தூரம். சரியா? அப்போ நம்ம இது ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணோம்னா ஏபிசி ஃபார்ம் பண்ணோம்னா என்ன ஃபார்முலா வரும், இங்கே √2a² வந்துச்சா, a² + a² எழுதணுமா. அப்போது இங்கே என்ன இருக்கும், l² + b². இதுலேருந்து ரெண்டையுமே வெளியெடுக்க முடியாது. இதில் ஏ ரெண்டும் சேமாக இருக்கனால ஏ வெளியெடுத்தோம். பட் இங்கே ரெண்டும் வேறு இருக்குது, l² + b² இருக்குது. அப்போ வெளியெடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்குவோம். அவ்வளோதான், மூளை விட்டோம். லென்த்து பிரெத். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லென்த்து இது 10ன்னு வச்சுக்குவோம், பிரெத்து இது 5ன்னு வச்சுக்குவோம். அப்போது இதுக்கு பரப்பளவு எவ்வளோ வரும், 10 × 5, தட் இஸ் 50. அதே மாதிரி சுற்றளவும் பார்த்திங்கன்னா 2 லென்த்தோட வேல்யூ எவ்வளோ, 10, பிரெத்தோட வேல்யூ 5. 10 5 கூட்டினோம் 15, 15 × 2 30. மூளை விட்டோம்னா √l² + b². l² வேல்யூ வந்து எல் வந்து 10, 10² வந்து 100. b²ங்கிறது 5, பிங்கிறது 5, b² பண்ணோம்னா 25, தட் இஸ் 125. இதை வெளியே எடுத்து போட்டோம்னா 25 × 5 எழுதலாமா, 5 மட்டும் வெளியே வரும். அதாவது 25 × 5, 25 வெளியே எடுத்தோம்னா 5 / √5. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் போட்டு விட்டேன், அவ்வளோதான். சரியா? சிம்பிள் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பரப்புனா என்னது, பக்கம் இன்ட்டு பக்கம், பக்கம் இன்ட்டு பக்கம். சுற்றளவுனா என்னது, எல்லா பக்கம் சேர்த்து கூட்டுறது. மூளை விட்டோம்னா என்னது, குறுக்கு ஒரு கோடு போட்டால். இப்போ இதுக்கும் ஸ்கொயர் பண்ணுறது தான், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறது தான், ரூட் எடுக்கிறது. சரியா? சதுரம், செவ்வகம் பார்த்தாச்சு. அடுத்த கான்செப்ட்டு நாற்கரத்தில் சாய் சதுரம், இணைக்கரம். சரியா? சாய் சதுரம்னா ஒன்றும் இல்லை, சதுரத்தை நெளிச்சு விட்ட மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சதுரம் தான், சதுரத்தை நெளிச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இதுவும் சாய் சதுரமும் ஈக்குவல் கிடையாது. சரியா? அதே கான்செப்ட் தான், எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும். இது ஏன்னா இது ஏ. ஆனால் என்ன, இதோட மூளை விட்டங்கள். இந்த கொஸ்டின் டைரெக்டாக வரும். என்ன கொஸ்டின்னா, சாய் சதுரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று எத்தனை டிகிரியில் வெட்டும் அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை டிகிரியில் வெட்டும் கேட்டாங்கன்னா 90 டிகிரி. சரியா? சாய் சதுரங்கள் ஒன்றுக்கொன்று எத்தனை டிகிரியில் வெட்டும்னா 90 டிகிரியில் வெட்டும். சரியா? இப்போது இதுக்கு பரப்புன்னு பார்த்தீங்கன்னா இது மூளை விட்டத்தை பேஸ் பண்ணி தான் வரும். மூளை விட்டம், இதோட மூளை விட்டம் டயக்னல் 1ன்னு வச்சுக்குவோம். இதோட இந்த மூளை விட்டம் வந்து டயக்னல் 2. அதாவது இங்கேருந்து இங்கே உள்ள லென்த்து டயக்னல் 2, இங்கேருந்து இங்கே உள்ள லென்த்து டயக்னல் 1. மூளை விட்டம் 1, மூளை விட்டம் 2. அப்போது ரோம்பஸ்ன்னு இப்படி சாய் சதுரம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன கான்செப்ட் ஞாபகம் வரணும், சாய் சதுரம்னு நம்மளுக்கு கொஸ்டினை கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஞாபகம் வரணும், மூளை விட்டம் தான் ஞாபகம் வரணும். அப்போ மூளை விட்டம் இப்போ இது பேஸ் பண்ணி தான் இந்த பரப்பளவு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலானா, 1/2 × d1 × d2. எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரலாம்,
ஏன்மா சதுரத்துக்கு மட்டும் பக்கம் இன்ட்டு பக்கம் எடுத்தீங்க, இதுக்கு ஏன் பக்கம் இன்ட்டு பக்கம் எடுக்க மாட்டீங்க? சதுரமும் செவ்வகமும் என்ன ஷேப்பில் இருக்கும்னா எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ஸில் இருக்கும், எல்லா ஆங்கிளும் 90 டிகிரியில் இருக்கும். 90 டிகிரி இருந்தனால மட்டும்தான் எடுக்கும். அதனால் இப்போது இப்படி நேர இருக்கிறனால தான் உள்ள கருவி இதுக்கு இங்கே எவ்வளோ, இங்கே எத்தனை பாக்ஸு, இங்கே எத்தனை பாக்ஸுன்னு எண்ணி சொல்லிடும். சப்போஸ் இப்படி இருக்குது, இதை நீங்கள் இப்படி எண்ணி பாக்ஸ் எண்ணி போட முடியுமா? போட முடியாது. இன்னும் 1 2 3 4 4 × 1 4 பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது என்ன இப்படி பக்கம் இன்ட்டு பக்கம் எடுக்கணும், என்ன கண்டிஷன்னா இது 90 டிகிரியில் இருக்கணும். சரியா? அப்போது எல்லாமே ஸ்ட்ரைட்ஸில் இருக்கணும். அது இருந்தால் அது மட்டும்தான் பக்கம் இன்ட்டு பக்கம் எடுக்கணும், இல்லைன்னா பக்கம் இன்ட்டு பக்கம் எடுக்கக்கூடாது. அப்போது இதுக்கு பரப்பளவு ஃபார்முலா என்னது? 1/2 × d1 × d2. சுற்றளவு எவ்வளோ? சுற்றளவு பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் கூட்டி போடுறது தான். ஒரு பக்கம் ஏ இருக்குது, அப்போ 4 பக்கம் 4a. சரியா? அப்போ பரப்பளவு இதில் கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்க? மூளை விட்ட 1, டயகனல் 1ஓட வேல்யூ வந்து 10, டயகனல் 2ஓட வேல்யூ வந்து 15. அப்போ பரப்பு எவ்வளோ? சரியா? இப்போ பரப்பு கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பரப்பு ஏரியா = 1/2 × d1க்கு பதிலாக 10, d2க்கு பதிலாக 15, 2 5. 15 × 5ங்கிறது 75. பெரிமீட்டர் ரேட்டாங்கன்னா பக்கத்தின் அளவு வந்து கொடுப்பாங்க. பக்கத்தின் அளவு 10 சென்டிமீட்டர் கொடுத்தா வச்சுக்கோங்களேன். அப்போ 4a, 4 × 10 40. சரியா? அடுத்து இணைகரம்னா ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் சேமாக இருக்கும், இந்த பக்கம் சேமாக இருக்கும். ரெக்டாங்கிள் மாதிரி தான், அதே வளைச்சி போட்டிருப்பாங்க. இணைகரம். இதுக்கு இணைகரம் எப்படி பேர் வந்துச்சுன்னா, இது பேர் இணைக்கோடுகள். இணைக்கோடுகள்னால் என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும், எங்கேயுமே இணையாது. அதான் பேரலல் லைன் சொல்லுவாங்களா. இந்த ரெண்டு கோடு எங்கேயும் ஜாயிண்ட் ஆகாது, இந்த 2 கோடு எங்கேயும் ஜாயிண்ட் ஆகாது. அதனால தான் இது பேர் இணைகரம். அப்போ இணைகரத்தை பொறுத்த வரைக்கும் இதோட லென்த்து தெரியணும். அதாவது இது உயரம், இதை நம்ம உயரம்னு எடுத்துக்கூடாது, இது சாய் உயரம். இங்கேருந்து இங்கே எவ்வளோ உயரம், பாக்ஸோட உயரம் எவ்வளோன்னா ஹைட்டு. அப்போது இதோட லென்த்து, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள லென்த்து பேஸு. அப்போது இது பேஸுனா இதுவும் பேஸு, இது ஏன்னா இதோட லென்த்து ஏ. அப்போது இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, பரப்பளவுக்கு அடிப்பக்கம் பேஸு இன்ட்டு ஹைட்டு உயரம், அவ்வளோதான். ரெக்டாங்கிள் என்ன படித்தோம்? எல் இன்ட்டு பின்னு படித்தோமா, லென்த் இன்ட்டு பிரெத்து. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அதனால் லென்த்தும் பிரெத்தும் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து ஹைட்டுங்கிறது ஏங்கிறது ஸ்ட்ரைட்டாக இல்லை, அப்போ நம்ம ஹைட்டுன்னு ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வரோம். சரியா? அப்போது பேஸு இன்ட்டு ஹைட். அப்போ இப்போ நம்ம இணைகரம் கொடுத்தாவே என்ன கொடுப்பாங்க? அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருவாங்க, ரெண்டையும் பெருக்கி போட்டாவே போதும். சரியா? அதே மாதிரி சுற்றளவுங்கிறது என்னது? 2a + 2b. 2 காமன் எடுத்தோம்னா 2 × a + b, அவ்வளோதான். சரியா? அப்போது இதுக்கு உயரங்கிறது ஒரு 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பேஸுங்கிறது ஒரு 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ பரப்பளவு என்ன வரும்? 10 × 20 200. இந்த பக்கத்து அளவு வந்து ஒரு 5 கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்போது சுற்றளவு 2a, இதுவும் 5. இப்போ 2 × 5 ப்ளஸ் 2 × 5, பியோட வேல்யூ 20. அப்போ 2 உள்ள பெருக்கி போட்டோம்னா 25 × 2 50. சரியா? அப்போது நம்மளுக்கு சாய் சதுரம்னா என்ன ஞாபகம் வரணும்? சாய் சதுரம்னா அந்த ஷேப் ஞாபகம் வரணும். ஷேப்பில் என்ன இருக்கும்? மூளை விட்டம் இருக்கும். அப்போ மூளை விட்டத்தை பேஸ் பண்ணி ஃபார்முலா வரும். இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? படம் போட்டு பழகணும். வார்த்தையாக சொல்லிட்டாங்க அப்படின்னா படமாக போட்டு நம்ம என்னென்ன குறிக்கணுமோ குறிச்சணும். அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா எழுதணும். அப்போது இந்த சாய் சதுரமாக எழுதிட்டோம்னா d1 d2, அப்போ மூளை விட்டத்தை பேஸ் பண்ணி ஃபார்முலா 1/2 × d1 × d2.
அது மாதிரி இணைகரம் போட்டோம்னா ஹச் ஹைட்டுங்கிற ஒரு இது வரும், பேஸ்னு வருது, அப்போ பி இன்ட்டு ஹச். சரியா? சுற்றளவுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லா பக்கமும் இருக்கிறத கூட்டி போட்டோம்னா சுற்றளவு, அவ்வளோதான். இப்போ இந்த குவாட்ரிலேச்சர் நாட்கரத்தில் கடைசி கான்செப்ட் சரிவகம் சொல்லுவாங்க. சரிவகம்னா 2 பக்கம் சரிஞ்சிருக்கா, அது சரிவகம். இப்போது நம்மளுக்கு இணைகரம்னா அது படம் போட தெரியணும், சரிவகம்னா படம் போட தெரியணும், சாய் சதுரம்னா படம் போட தெரியணும். சரியா? படம் போட்டால் தான் அது ஃபார்முலா நம்ம மனசில் நிற்கும். சரியா? படம் போட்டு பழகுங்க, அதான் நல்லது. அப்போது சரிவகம், இதுக்கு ஏன் சரிவகம்னா சரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். சரியா? இதில் மெயினாக படிக்க வேண்டியது இணைக்கோடுகள் பற்றி படிக்க வேண்டியது. இதில் எத்தனை இணைக்கோடுகள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, இதுவும் இணைக்கோடுகள். சரியா? இது இணைக்கோடுகள் இல்லை. ஏன் இது 2 இணைக்கோடுகள் இருக்குது, இதை 2 இணைக்கோடுகள்னு சொல்கிறோம், இதை ஏன் இணைக்கோடுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்னா இது எங்கேயுமே ஜாயிண்ட் ஆகாது, இந்த 2 கோடும் ஜாயிண்ட் ஆகாது. அதனால தான் இதை இணைக்கோடுகள் சொல்லுவாங்க, பேரலல் லைன் சொல்லுவாங்க. இந்த இதை பாருங்கள், இப்படி போய் எங்கேயோ முட்டும், ஏன்னா இது இப்படி தானே போகுது, இதுவும் இப்படி தானே போகுது, எங்கேயோ போய் முட்டும், அதனால் இது இணைக்கோடுகள் கிடையாது. சரியா? அப்போது 2மே இணைக்கோடுகளாக இருந்துச்சுன்னா அது நாற்கரத்தில் வந்துடும். சரியா? இதில் ஒன்று மட்டும்தான் இணைக்கோடுகள், இது மட்டும்தான் இணைக்கோடுகள்னால அது சரிவகத்தில் வந்துடும். சரியா? இதில் மெயினாக படிக்கிறது பரப்பை பற்றி தான் படிக்கணும். இப்போ பரப்பை பற்றி படிக்கும்போது என்ன ஃபார்முலாம் பார்த்தீங்கன்னா, ½ இன்ட்டு ஹச் இன்ட்டு a + b. அப்போது இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு இது இதோட லென்த் இவ்வளோ, இதோட லென்த்துன்னு படம் போட்டுலாம் எதுவும் காமிக்க மாட்டான். சரியா? அப்போ என்ன சொல்லிடுவான், 2 இணைக்கோடுகளின் தூரம், 2 இணைக்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தானே இணைக்கோடுகள். அப்போ இடைப்பட்ட தூரம்னா ஹைட்டு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா? அவன் கொடுக்க மாட்டான் உயரம் இவ்வளோ இருக்குது, இந்த பக்கத்தோட அளவு இவ்வளோ, இந்த பக்கத்தோட அளவு அப்படி கொடுக்கவே மாட்டான். இப்போ என்ன சொல்லுவான், 2 இணைக்கோடுகளின் இடையில் உள்ள தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அது என்ன எடுத்துக்கணும், ஹச்ன்னு எடுத்துக்கணும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, பேரலல் லைன்ஸின் கூடுதல், சம் ஆஃப் பேரலல் லைன்ஸ், அதாவது இணைக்கோடுகளின் கூடுதல்னு சொல்லிடுவாங்க. இது 2ஐயும் கூட்டியே சொல்லிடுவாங்க. a + bன்னு கொஸ்டினே கொடுத்துருவான். ஆனால் a + bன்னு கொடுக்க மாட்டான், என்ன கொடுப்பான், இணைக்கோடுகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இணைக்கோடுகள் கூடுதல்னு 28 கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். உயரம் 2 இணைக்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் 10 அப்படின்னு கொடுத்தான். அப்போ இதோட ஃபார்முலா என்னது, ½ இன்ட்டு ஹச் இன்ட்டு a + b. ஹச்சுக்கு பதிலாக 10, a + bக்கு பதிலாக 28. அப்போ இதே அடித்தோம்னா 5, 5 8s are 40, 140. அவ்வளோதாங்க. அப்போது நம்ம மெயினாக இதை ஃபார்முலா நம்மளுக்கு ஞாபகத்தில் மனசில் பதியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டயக்ராம் போடுங்க, படத்தை போட்டு பழகுங்க. படம் போட அப்படியே மனசில் ஒட்டிக்கிறோம். சரியா? அப்போ மனசில் போடணும். இப்போ பாருங்களேன், இப்போ சாய் சதுரம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாய் சதுரம் இப்படி போடுவோம். அப்போ மூளை விட்டம் என்ன போடுவோம், மூளை விட்ட பேஸ் பண்ணி தான் ஃபார்முலா இருக்கும். அப்போ ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2 திரும்ப படிக்கும்போது தான் அது மனசில் போய் ஒட்டும். ஒரு தடவை பார்த்துட்டு விட்டுட்டோம்னா ஒன்றும் இருக்காது. சரியா? அப்போது இதை பற்றி சம்ஸ் இதை லைட்டாக சொல்லியிருப்பேன். அப்போது நாற்கரத்தில் இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இந்த 5 ஃபார்முலா, 5 2 4 5, இந்த 5 பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதை கொஸ்டின்ஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரியா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அடுத்து ட்ரையாங்கிள், சர்க்கிள், அப்புறம் 3Dக்கு போவோம். இப்போ 2D முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3D. சரி, ஓகே.